முதல் படத்திலேயே முன்னணி நடிகையாக வலம் வந்த 7 நடிகைகளை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். முதலாவதாக சுஜாதா. அறிமுகமான முதல் படம் அவள் ஒரு தொடர்கதை. இந்த படத்தோட மாபெரும் வெற்றியை தொடர்ந்து தமிழில் மயங்குகிறாள் ஒரு மாது, அவர்கள், அந்தமான் காதலி, அன்புக்கு நானுமே போன்ற வெற்றி படங்களில் நடித்து அந்த காலகட்டத்தில் முன்னணி நடிகையாக இருந்தாங்க சுஜாதா. அடுத்து ஸ்ரீதேவி. அறிமுகமான முதல் படம் 3 முடிச்சு. ரஜினிகாந்த், கமலஹாசனோட நிறைய படங்களில் நடித்த கதாநாயகி ஸ்ரீதேவி அப்படின்னு சொல்லலாம். கோலிவுட்டில் மட்டும் இல்லாமல் பாலிவுட்லேயும் கனவு கண்ணியாக இருந்தவங்க. ஃபஸ்ட் லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு இவங்கள சொல்லலாம். முன்னணி நடிகையாகவும் இருந்தாங்க. அடுத்து ராதிகா. அறிமுகமான முதல் படம் கிழக்கே போகும் ரயில். இந்த படத்தோட வெற்றியை தொடர்ந்து 3 முகம், பூந்தோட்ட காவல்காரன், இரட்டைவால் குருவி போன்ற வெற்றி படங்களில் நடித்து அன்றைய காலகட்டத்தில் முன்னணி நடிகையாக வலம் வந்தாங்க. வெள்ளித்திரையில் மட்டும் இல்லாமல் சின்னத்திரையிலையும் தனக்குன்னு ஒரு முத்திரையை பதிச்சவங்க முன்னணி நடிகை ராதிகா அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ஊர்வசி. அறிமுகமான முதல் படம் பாக்யராஜோட முந்தானை முடிச்சு. வெள்ளி விழா கண்ட படம் முந்தானை முடிச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தோட வெற்றியை தொடர்ந்து மைக்கேல் மதன காமராஜன், அந்த ஒரு நிமிடம், பாட்டி சொல்லை தட்டாதே போன்ற வெற்றி படங்களில் நடித்து முன்னணி நடிகையாக திகழ்ந்தாங்க. அடுத்து சுகன்யா. அறிமுகமான முதல் படம் புதுநெல்லு புதுநாத்து. அன்றைய காலகட்டத்தில் முன்னணி நடிகர்களாக இருந்த சத்யராஜ், சரத்குமார், விஜயகாந்த், கமலஹாசன் எல்லா நடிகர்களும் நடித்த ஒரு முன்னணி நடிகை சுகன்யா அப்படின்னு சொல்லலாம். ரேவதி. அறிமுகமான முதல் படம் பாரதிராஜாவோட மண் வாசனை. இந்த படத்தோட வெற்றியை தொடர்ந்து பிரியங்கா, புன்னகை மன்னன், மௌனராகம் போன்ற வெற்றி படங்களில் நடித்து முன்னணி நடிகையாக வலம் வந்தாங்க நடிகை ரேவதி. அடுத்த நடிகை கனகா. அறிமுகமான முதல் படம் கரகாட்டக்காரன். 425 நாள் ஓடின ஒரே படம் கரகாட்டக்காரன் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தோட வெற்றியை தொடர்ந்து எல்லா முன்னணி நடிகர்களோடையும் கனகா நடித்து ஒரு முன்னணி நடிகையாக வலம் வந்தாங்க தமிழ் சினிமாவில்.